விக்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். அது என்னவென்பது உங்களுக்கு தெரியுமா நேயர்களே? அது அனைத்துலக தோழமை நாள். அனைத்துலக தோழமை நாளானது ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையினால் ஜூலை 30 உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பல நாடுகள் ஆகஸ்ட் முதல் ஞாயிறன்றே இந்த நாளை கொண்டாடுகின்றன. அது எவ்வாறு இருப்பினும் தோழமை, அதாவது நட்புக்கு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருப்பது நட்பை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் கூட உகந்ததாயிருப்பது நல்லதுதான் அல்லவா நேர்களே? தோழமை அல்லது நட்பு. நட்பென்பது எமது குழந்தை பருவத்திலேயே தொடங்கி விடுகின்ற ஒன்று. அந்த நட்பானது எமது ஒவ்வொரு பருவத்திலும் வெவ்வேறு வகையாக இருந்திருக்கிறது. எமது நினைவுகளை சிறிது பின்னோக்கி பார்ப்போமே ஆனால் அந்த நினைவுகள் எல்லாம் எம்மை வியக்க வைக்கும். சிலருடனான நட்பு மிக நெருக்கமானதாகவும், சிலருடனானது இன்று வரை தொடர்வதாகவும், சிலருடைய நட்பு காதலாக கூட மாறியிருக்கிறது. நாமெல்லாம் நாடு விட்டு நாடு புலம்பெயர்ந்து விட்டதால் பல நண்பர்களை பிரிந்திருக்கிறோம். சிலருடன் இன்றும் தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர் இப்போது எங்கிருக்கிறார்கள் என்பது பற்றி கூட தெரியாமலும் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி கை கொடுப்பதன் காரணமாக சமூக ஊடகங்களினூடாக இவர்களை கண்டுபிடித்து தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டும் இருக்கிறோம். ஒரு சிலர் இன்னமும் எட்டவில்லை என்றாலும் கூட அவர்களது நினைவுகள் மட்டும் எம்மை விட்டு நீங்குவதில்லை. பசுமையான அந்த நினைவுகள் அழிந்து போய் விடுமா என்ன? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்துகின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித் திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித் திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ, எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போமோ, இந்த நாளை வந்த நாளில் மறந்து போமோ. இல்லம் கண்ட பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ, என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த
பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். அது அந்த காலத்து எமது இளமை காலத்து நட்பு. ஆனால் நாம் எல்லாம் நாடு விட்டு நாடு வந்ததற்கு பின்னர் நாம் இப்போது ஒரு தொலைபேசி அழைப்பு தூரத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைய அவசரமான வாழ்க்கை ஓட்டத்தில் எமது அந்த காலத்து நட்பை பேணுவதென்பது அவ்வளவு இலகுவானதாக இல்லை. அதேவேளை இங்கு நாம் சந்திப்பவர்களுடன் நட்பை ஏற்படுத்திக் கொள்வதென்பதும் அவ்வளவு இலகுவானதல்லத்தான். இதற்கான காரணம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். நல்ல நண்பர்களை கண்டுகொள்வதென்பது அவ்வளவு இலகுவானதல்லவே. அப்படியானால் உண்மை நண்பர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களை எவ்வாறு இனங்கண்டு கொள்வது? அத்துடன் ஃபேஸ்புக் நண்பர்கள் எல்லாம் நண்பர்கள் இல்லையா? இவ்வாறான கேள்விகளும் சிலருக்கு எழக்கூடும். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. இவ்வாறு நட்பின் அருமையில் ஆரம்பித்து நட்பு பற்றி 5 அதிகாரங்களில் நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, தீ நட்பு, கூடா நட்பு ஆகிய 5 அதிகாரங்களில் 50 குறள்களை எமக்கு தந்தருளியிருக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. நவில் தொறும் நூல் நயம் போலும் பயில் தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களை கற்க கற்க மேன்மேலும் இன்பமும் பயனும் பெருகுவது போல பழக பழக நல்ல பண்புடையவர்களது நட்பானது சிறப்பை தரும் என்கிறது இக்குறள்களுள் ஒன்று. கருத்துணர்ந்து கற்றறிந்தோர் கேண்மை எஞ்ஞான்றும் குருத்தின் கரம்பு தின்றற்றே. குருத்திற்கு எதிர்செலத் தின்றென்ற தகைத்தரோ என்றும் மதுரம் இலாதார் தொடர்பு. ஒருவரை ஒருவர் விளங்கிக் கொண்டு பழகுகின்ற நட்புக்கு என்றென்றும் சிறந்த எதிர்காலம் உண்டு. அது கரும்பை மேலிருந்து தொடங்கி அடிக்கரும்பை ருசிப்பது போல இனிமையானதாக இருக்கும். இதற்கு மாறாக ஒருவரையொருவர் விளங்கிக் கொள்ளாத நட்பானது அடிக்கரும்பில் ஆரம்பித்து பின்னர் நுனிக்கரும்பை சுவைப்பது போல ஆரம்பத்தில் இனிமையானதாகவும் பின்னர் போக போக இனிமையற்றதாகவும் ஆகிவிடும் என்கிறது நாலடியார் என்ற நீதி நூலில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த பாடல். இவ்வாறு எமது பழந்தமிழ் இலக்கியங்களும் புராண இதிகாசங்களும் நட்பு பற்றி, நட்பின் வலிமை பற்றி என்றெல்லாம் எமக்கு எடுத்துரைத்துச் சென்றிருக்கின்றன. எனவே நட்பு கொள்வதில் நிதானமாகச் செயற்படுங்கள். நட்பு கொண்டதன் பின் அதில் நிலைத்து நிற்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நமது தவறுகளை நமக்கு எடுத்துச் சொல்லி அவற்றை மற்றவர்கள் அறிந்து கொள்ளாதவாறு மறைத்துக் கொள்பவனே நல்ல நண்பன். நம்மை நிந்திக்க வேண்டிய இடத்தில் நிந்தித்து நம்மை சிந்திக்க வைத்து நம்மை உண்மையில் புகழ்ந்து பாராட்ட வேண்டிய இடத்தில் புகழ்ந்து பாராட்டுபவனே நல்ல நண்பன். கனவிலும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்வேறு செயல் வேறாக உள்ளவரின் நட்பு ஒருவருக்கு நனவில் மட்டுமல்ல கனவிலும் கூட துன்பத்தையே கொடுக்கும். அதிலும் இன்றைய காலகட்டத்தில் உண்மையான நண்பர்களை, நல்ல நண்பர்களை இனங்கண்டு கொள்வதென்பது இலகுவானதொன்றல்லவே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நமது இன்பத்தில் மட்டுமல்லாது நமது துன்பத்திலும் எம்மோடிருப்பவனே நல்ல நண்பன். எமக்கு துன்பம் வருகின்ற போது கை கொடுப்பவனே நல்ல நண்பன். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எமது உடை நழுவி விழுகின்ற பட்சத்தில் நம்மையும் அறியாமலேயே நமது கைகள் அதை சரி செய்வதற்கு விரைவது போன்று நண்பர்களுக்கு துன்பம் வருகின்ற போது அவர்கள் கேட்காமலேயே உதவி செய்வதுதான் நல்ல நட்பின் சிறப்பு. A friend in need is a friend in deed என்ற ஆங்கில பழமொழியொன்றும் இருக்கிறது அல்லவா? ஆனால் தமது தேவைக்கு எம்மை பயன்படுத்திவிட்டு எமக்கு தேவைப்படுகின்ற போது எம்மை விட்டு விலகிச் செல்பவன் நல்ல நண்பனாக இருக்க முடியுமா? நமது துன்பத்தில் இன்பம் காண்பவன் நல்லவன் போல் நடித்து நம்மை துன்பத்தில் துடிக்க வைத்து இன்பம் காண்பவன் நல்ல நண்பனாக இருக்க முடியுமா? அத்துடன்
கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற, கரைக்கு அவனும் வந்துவிட்டான். கடலில் நான் தான் வீழ்ந்து விட்டேன். சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தானே வார்த்தையில்லை என்றவாறும் ஆகிவிடாதீர்கள் நேர்களே. நல்ல நண்பர்கள் எமக்கு முன்னால் நடக்க மாட்டார்கள், எமக்கு பின்னாலும் நடக்க மாட்டார்கள். அவர்கள் எமக்கு பக்கத்தில் நடப்பார்கள். எமக்கு தொல்லைகள் வரும்போது தோளோடு தோள் கொடுப்பவன் தான் நல்ல நண்பன், உண்மை நண்பன். தொலை தூரத்தில் இருந்தாலும், தொடர்பு கொள்ள இயலாமல் இருந்தாலும் தோழமையை தொலைத்து விடாதவன் தான் உண்மை நண்பன். உங்களுக்கு இவ்வாறான நண்பர்கள் இருக்கிறார்களா நேர்களே? இருந்தால் நீங்கள் பாக்கியசாலிதான். நிறைவாக, நண்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற போது பலமுறை சிந்தித்து செயற்படுங்கள். கண்ணை கட்டிக் கொள்ளாதே, கண்டதையெல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோழா. தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா, வேஷத்தில் ஏமாறாதே தோழா. நம் மடியினில் கனமில்லையே, மனம் தனில் கரையில்